ஃபீல் ஆகுதுண்ணா. ஏன்னா வந்து நம்ம வந்து இவ்வளோ ப்ராக்டிஸ் செஷனில் தோனி ஃபோட்டோ போடுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் தோனி யூஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம அவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிட்டு நம்ம உள்ளே வந்து தோனியை பார்க்காம அட்லீஸ்ட் அவர் வந்து ஒரு ஃபீல்டில் வந்து உட்காந்தா கூட பரவாயில்ல, அவர் டொக்கெட்டில் கூட உட்கார மாட்டார், வரவே மாட்டேங்கிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஏன்னான்னு தெரில. பட் அவரை பழகுறாங்க, டீம் வந்து ஃபேன் பில்ட் பண்ணுறாங்க. பட் எவ்வளோ நாள் தெரில. நான் இந்த ஃபேன் பேஸ் வந்து தோனிக்காக தான். ஆனால் எவ்வளோ நாள் இந்த ஃபேன் பேஸ் ஃபாலோ வந்து தெரில. பட் ஸ்டில் வின் த வின் அண்ட் சென்னை இஸ் ஃபார் எவர். நான் நம்ம எம்ஐ வந்து கிவ் அப் பண்ணிட்டாங்க. நான் அவங்களுக்கு வந்து எப்போ விக்கெட் விழுந்துச்சோ அவங்க வந்து இன்டென்ட்டே காமிக்கல அந்த பாலை போய் ஹிட் பண்ணுறது. கார்த்திக் பாண்டியா கூட பாருங்களேன், 18 ரன் 23 பால்ஸ் வச்சார். அவர் வந்து என்ன பிளேயரோ ஒரு இன்டென்ட் காமிக்கல. ஏன்னா சென்னையோட பாலிங் பெட்டராக இருந்துச்சு எல்லாரோட. அவங்க மெயின் வந்து ட்ரெண்ட் போல் பும்ரா வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அந்த போலிங் ஒரு ப்ரைம் ஃபார்மேட்டில் அவங்க இல்லை. ஏன்னா மும்பை வந்து நல்ல அவங்க போலிங் தான் மெயினே. பட் சென்னை இன்னைக்கு எல்லா ஃபீல்டிங்லேயோ பேட்டிங்லேயோ அப்புறமா போலிங்லேயோ அவுட் கிளாஸ் பண்ணிட்டாங்கண்ணா. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு எஜ்ஜு கூட கொடுக்கல, 0 ஒரு எஜ்ஜு கூட தரல. ஒரு சம்பே கேம் நான் வின்னா கண்டிப்பாக வாயிருக்கு. ஒன்று 5 கேம் இருக்குது நம்மக்கிட்ட. அந்த 5 கேமும் நல்ல ரன் ரேட்டில் வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம இது பண்ணலாம்ண்ணா. அண்ணா இல்லைண்ணா, இந்த வாட்டி வந்து டேபிள் நல்லா ஓப்பன் இருக்குதுண்ணா. மெயின் நீங்கள் வந்து பஞ்சாப் எடுத்துட்டீங்க, பஞ்சாப் இருக்குது, நெக்ஸ்ட்டு ராஜஸ்தான் இருக்குது, ஆர்சிபி இருக்குது, ஜிடி இருக்குது, எஸ்ஆர்ஹெச் இருக்குது. ஸோ இப்போ டேபிள் நல்லா ஓப்பன் இருக்குண்ணா. 3 டீம் வந்து 12 பாயிண்ட்ஸில் இருக்கிறாங்க, ஒரு டீம் 13 பாயிண்ட்ல இருக்குது. டேபிள் எல்லாருக்கும் ஓப்பன் இருக்குது. எந்த டீம் பெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறாங்க கண்டிப்பாக குவாலிஃபை ஆவாங்க. ஃபஸ்ட்டு 7 ஓவரில் கேம் டிஃபைன் பண்ணிட்டாங்க. பவுலர்ஸ் நல்லா பால் பண்ணாங்க, டெக்கில் பால் பண்ணாங்க. மெயின் இம்பார்ட்டன்ட் நல்லா டெக்கில் பால் பண்ணி செம்மையாக பால் பண்ணாங்க. ஓவர் டைம் செம்மையாக பண்ணார், 100 செம்மையாக பாலர்ஸ் டர்ன் பண்ணார். அதுக்கப்புறமா 168 ஸ்ட்ரீக் பண்ணிட்டு சேசிங்கில் தான் கொஞ்சம் இது ஃபீல் ஆச்சுண்ணா. ஏன்னா வந்து சஞ்சு வந்து அக்ரெசிவாக ஓப்பன் பண்ணல. பட் பவர் பிளே நல்லா போச்சு. 6 ஓவர்ஸில் ஆல்மோஸ்ட் நம்ம 58 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கேம் ஸ்லோவான மாதிரி இருந்துச்சுண்ணா. எனக்கு தெரிஞ்சு லைக் ஒரு 100 ரன் தான் தேவை இருந்துச்சு. ஒன்றும் நம்ம வந்து ஒரு 10 ஓவரில் கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம். ஒரு 16 ஓவரில் இல்லை ஒரு 16 ஓவரில் கேம் கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம். பட் ஸ்டில் நம்ம 18 ஓவர் மட்டும் புல் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம நெட் ரன் ரேட் ரொம்ப நெகட்டிவாக இருக்கிறதுனால கொஞ்சம் 15 ஓவரில் வின் பண்ணி தான் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கலாம். ஆனால் இன்னும் 5 கேம் இருக்குது, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நம்ம இது பண்ணோம்னா இது பண்ணலாம். ஆனால் யங்ஸ்டர் செம்மையாக ஆடினாங்க. யங்ஸ்டர் நல்ல சான்ஸு, நல்ல பால் இது பண்ணாங்க. ஆனால் நல்ல ஃபீல்டிங் பண்ணாங்க. ஒரு சின்ன கன்சர்ன் என்னென்னா இன்னும் ஓவராக ஸ்ட்ரைக் பண்ணிட்டு ரன் இது பண்ணோம். ஆனால் சஞ்சு ஆடிந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு 15 ஓவரில் கேம் முடிச்சுட்டு போனான். அவர் ஆடாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அவ்வளோதான். ஆமாண்ணா. ஆனால் அவர் வந்து ஒரு கிளாசிக் பிளேயர்னா. அவர் வந்து ப்ரெஷரில் வந்து பில்ட் ஃபார் ப்ரெஷர். ஆனால் 100 ஸ்கோர் பண்ண இது பண்ணிருக்கலாம். ஆனால் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு, ஒரு 13 ரன் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. பட் அது கண்டிப்பாக பண்ணுறதுக்காக பட் ஸ்டில் வெல் பிளேட் கேம்னா.